ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து துருக்கிய பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போனது எல்லாமே வீடியோஸ் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்துச்சு. இது அதில் ஃபைனல் வீடியோ. ஸோ கப்படோக்கியாவில் நாங்கள் போன ஹாட் ஏர் பலூன் ஃப்ளைட் இது. ராயல் பலூன்ஸில் நாங்கள் ஆல்ரெடி இங்கே மஸ்கட்டில் இருக்கும்போதே புக் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே துருக்கினாலே அந்த கப்படோக்கியாவில் இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நவம்பர் டைம் அப்படிங்கிறதுனால டிக்கெட்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் புக் பண்ணிலாம் வச்சுட்டோம். அவங்களும் நல்லா கேர்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து டேரெக்டாக பிக் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பலூன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம ராயல் பலூன்ஸ்லேருந்து 3 பலூன்ஸ் வச்சு அந்த 3 பலூன்ஸையும் நல்லா புகைலாம் விட்டு அதில் வந்து ஐ திங்க் ஒரு பலூன்ல 20 பேர் ஏற்றி கொண்டு போவாங்க. பாருங்கள் இப்போ தான் ஹீட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த டைம் வந்து செம்ம குளிர் மைனஸில் இருந்துச்சு. லிட்டரலி மைனஸ் வந்து தாங்கவே முடியல. வந்து கொஞ்சம் அந்த நெருப்பு வருது பாருங்கள், அது பக்கத்தில் போய் நின்னா நமக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். என் கூட எவ்வளோ ஜாக்கெட்லாம் போட்டு அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டே இருந்தோம். அவ்வளோ கோல்டு தாங்கவே முடியல. ஆமாம், அது ஏர்லி மார்னிங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ 5:30 அந்த மாதிரி பிக்கப் டைம் முந்தின நாள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ரெடியாக இருக்கணும். நிறைய லேயர்ஸு ஜாக்கெட்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்கன்னு ஆல்ரெடி போயிருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் வியர் பண்ணியிருந்தாலுமே எங்களுக்கு நல்லாவே கோல்டு தெரிஞ்சது. அப்புறம் இது ரெடியாகிற வரைக்கும் நாங்கள் அந்த வேனுக்குள்ளே இருக்கிறோன்னு ட்ராப் பண்ண வேனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் போய் நானும் கிட்ஸும் இருந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு குளிராக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குது, மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் தெரியுமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போன பேஸ்கெட் வந்து நம்ம பே பண்ணி கம்மியாக இருக்க மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ 4 அந்த சைடு, இந்த சைடு 4 நாங்கள் 16 மட்டும் இருக்கிற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். இதுலேயே உங்களுக்கு 24 இருக்குது, 32 இருக்குது. பேஸ்கெட் சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து புக்கிங் அமௌண்ட் வந்து கம்மியாகும். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு 16 மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நல்ல இதாக பார்த்து ரேட்டு போனாலும் போதுன்னு புக் பண்ணியிருந்தோம். ஸோ இவர் தான் பைலட்டு. ஃபுல்லாக நமக்கு மேலே கூட்டு போய் சுற்றி காட்ட போகிறது அவர் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நம்ம வந்து எப்போ வந்து லேண்ட் ஆகும்போது அந்த ஒரு திங்ஸை பிடிச்சிக்கணும். அப்போ தான் வெயிட் பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டேக் ஆஃப் பண்ண போது அப்படி பிடிச்சிக்கணும்னு சொன்னார். நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நல்லா மேலே கொண்டு போய் கொஞ்சம் பக்கத்துலலாம் அந்த லவ் வேலி, அதுக்கப்புறம் அந்த கீழே கப்படோஷியாவோட மவுண்டன்ஸ், அந்த க்ரீனரி எல்லாத்தையும் காட்டுவாங்க. அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம பறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ, செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மேலே போக போக வாவ், ஃபைனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பொறுத்து சம்டைம்ஸ் பலூன்ஸ் கேன்சல் கூட ஆகும். அதுவும் நமக்கு முந்தின நாளே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்து சம்டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். சில பேர் வந்துட்டு அது வந்து ஏற முடியாமல் திருப்பி போயிடுவாங்க. ஃபுல் ரீஃபண்ட் நமக்கு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால பலூன் ஃப்ளை ஆகலை அப்படின்னா. ஸோ எங்கள் பலூன் பறந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா நிறைய இது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நியர்லி ஒரு நாளைக்கு 1000 பலூன்ஸ் மேலே வந்து ஃப்ளை ஆகுமா. ஸோ அந்த பலூன் வியூ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்குது இந்த கேப்படோஷியாவில். நம்ம அதில் ஃப்ளை பண்ணலனாலும் கீழே இருந்து அதை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. சுற்றி சுற்றி அவ்வளோ பலூன்ஸு அந்த ஸ்கையில், அதுவும் சன்ரைஸ் டைமில் பறக்கும்போது யாருக்கு தான் பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஸோ மக்கள் ஃபுல்லாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் வருவாங்க. ஃபுல் பலூன்ஸ் அப்படியே போய் பறக்கிறத பார்க்குறதுக்கு. இதில் உண்மையிலேயே நாங்கள் பறந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை. பாருங்கள், அப்படியே பறந்துட்டு பக்கத்தில் எவ்வளோ ஹாட் ஏர் பலூன்ஸ், இந்த வியூவே செம்மையாக இருக்குது. வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அமேசிங். பாருங்கள், இந்த கேப்படோஷியோட வியூ, இந்த வியூ இல்லாமல் யார் தான் வராமல் இருப்பாங்க. பாருங்கள், சில இதெல்லாம் மேலே போகுது. நம்மளோட பலூன் வந்து கொஞ்சம் கீழே தரவிட்டு தான் பறந்துட்டு இருந்தது. அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் மவுண்டன்லாம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஒரு 1 ஹவர் ரைடு டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த வெதர், அந்த விண்டு அதெல்லாம் பொறுத்துட்டு நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் தான் அவர் வந்து அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே கீழேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதை பொறுத்து தான் அந்த பைலட் வந்து அந்த டைரக்ஷன் பார்த்து கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. Yankee for konuşan bravo Sierra gidiş istikametinizi açılıyorum abi.
Kayan Sensei. Kilo Alfa, Yankee göstereceğiz. Hocam yükselebilirsin. Bir var yükselişim var. Sierra Papa. Şu an 2 var. Yükselişim var. Kadar az kalacak. Serbest hocam. Baktım hocam serbest. ஸோ நிறைய கிளிப்ஸில் வந்து நான் ஒரிஜினல் வீடியோ எடுத்து அந்த ஒரிஜினல் சவுண்டே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நாங்கள் பேசி அதை கெடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக இறங்கும்போது அந்த பைலட் வந்து என்னோட கேம்லேயும் நான் வந்து ஹெச்டி வீடியோ எடுத்திருக்கேன். அது வேணும்னா நீங்கள் வந்து 25 யூரோஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ கீழே இறங்குனதுக்கப்புறம் நாங்கள் யோசிச்சுட்டு சரி லைஃப்பில் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அதையே மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஹெச்டி வீடியோவில் நாங்கள் பறந்தது ஃபுல் வியூ 360 டிகிரி எல்லாமே வந்து நாங்கள் 25 கொடுத்து அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து அவர் எங்கள் மொபைலுக்கு வந்து அப்படியே அந்த ஃபுல் குவாலிட்டி அவர் எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படியே அனுப்பியிருந்தார். ஆமாம் பாருங்கள், அது வந்து எவ்வளோ அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. அமேசிங்கான திங்ஸ். கொஞ்சம் தூரத்துலேருந்து பலூன்ஸு, பக்கத்துலேயும் பலூன்ஸு, செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் பாருங்கள், எல்லோரும் வந்துட்டோம். கீழே இறங்கி லைட்டாக ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி மாதிரி நடந்துச்சு. ஸோ அதை எப்படி இறக்குறாங்க ப்ளஸ் அதை எப்படி அந்த பலூன் அதுக்கப்புறம் ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம பேஸ்கெட்டில் ஏற்றுறது இறக்குறதுக்குமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சேரு ஸ்டூல் மாதிரி போட்டு அதில் மிதித்து நம்ம ஏறி இறங்குறது, திருப்பி ஏறுறதுக்கும் அதே மாதிரி ஸ்டூல் போட்டு ஹெல்ப் பண்ணுறதுன்னு அந்த க்ரூ ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இதுக்கு சர்டிஃபிகேட்ஸு, கேப்ஸு, மெடல்ஸு எல்லாமே உண்டு நம்ம இதில் பறந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் காற்றை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வராங்க. இதுவே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. ஆமாம் பாருங்கள், அது வந்து கீழேயும் கொஞ்சம் கிரவுண்ட் க்ரூ ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ க்ரூன்னு ஒரு ஆள் இருப்பார். ஒரு டைரக்ஷனாக கொடுப்பார், விண்டு டைரக்ஷனாக நான் பார்த்து. அதுக்கப்புறம் பைலட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு டீமாக 14 பேரை சேஃபாக மேலே கொண்டு போய் சேஃபாக கீழே கொண்டு வந்திருக்காங்க. அது பெஸ்ட் திங் அபவுட் திஸ் வந்து இதில் வந்து எப்போவுமே ஆக்சிடெண்ட்லாம் நடக்கவே நடக்காது. ரொம்ப சேஃபான ஜர்னி. பாருங்கள் எவ்வளோ பெரிய பலூன்னு மேலேருந்து பார்க்கும்போது குட்டியாக தெரியும். ஆனால் இப்போ இவ்வளோ பெருசு நமக்கு ரியலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாங்கள் இறங்குனதுக்கப்புறமும் ஒரு 7 இல்லை 8 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே குளிர் தான். அதுவும் நவம்பரில் கேட்கவே வேண்டாம். டிசம்பர், ஜான்வரியில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இஸ்தான்புல் விட இந்த கப்படோக்கியா வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. யூஸ்வலாக அங்கே துருக்கியில் அங்கே மெயின் ஏரியா இஸ்தான்புல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே தான் வந்து செம ஃப்ரீஸ் ஆகிட்டோம். திருப்பி நாங்கள் இஸ்தான்புல் போகிறப்ப பார்த்தா அங்கே எங்களுக்கு கொஞ்சம் 16, 14 தான் இருந்துச்சு. அது ஹாட்டாக தெரிஞ்சது. இங்கே 1 டிகிரி நியர்லி -1 அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அங்கே போகும்போது. ஸோ நாங்கள் லேண்ட் ஆகி அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டோம். பட் இன்னும் பலூன்ஸ் வந்து ஃப்ளை ஆகிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்க ஜாலியாக இருந்தது. ஆமாம் பாருங்கள், எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ராயல் பலூன்னு நல்லா .com. ராயல் பலூன்னா ஆக்சுவலி வந்து ஒரு ஃபேமஸான இது இங்கே. நல்ல ப்ரைஸில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுவாங்க. மீதியெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஐ திங்க் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நிறைய பலூன்ஸ் கிடக்குது. அப்புறம் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாங்க. எங்கள் கண்ட்ரியில் எங்கள் பலூனில் வந்து சில பேர் இந்தியன்ஸ், சைனீஸ், வியட்நாமீஸ், அதுக்கப்புறம் ஜெர்மன் அண்ட் டர்க்கிஷ் லோக்கல்லேருந்து ஒரு ஆள் இருந்தார். பாருங்கள், இதுதான் நம்மளோட மெடல்ஸ். அப்புறம் அங்கே வந்து ஷாம்பெயின் இருக்குது அண்டு ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது. நம்ம வந்து குடிக்க மாட்டோன்னா ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம், எல்லா ஷாம்பெயினும் இருக்குது. ஸோ இறங்கிட்டும் வந்து எல்லாருமே ஒரே என்ஜாய்மெண்ட்டு. சரி அடுத்த பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைலட்டே வந்து அதை செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் பாருங்கள், ஷாம்பெயின்லாம் உடைக்கிறாங்க. ஷாம்பெயின் நல்லா ஃப்ளோ ஆகுது. அப்புறம் சில பேருக்குலாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் நாங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான். ஸோ பைலட் அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு பைலட் கூட சேர்ந்து நாங்கள் செல்ஃபிலாம் கூட எடுத்துக்கிட்டோம் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக. ஸோ ரியலி வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் அந்த ஆரஞ்ச் ஜூஸு ப்ளஸ் ரோசஸ்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அங்கே.
ஆமாம் பாருங்கள், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிடலான்னு தால்சீனின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தோம் அங்கே. அதுக்கப்புறம் இதான் ஈவினிங் டைமில் வந்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு கொஞ்சம் வெளியே ஒரு நல்ல வேலி ஸ்பாட்டில் போய் லஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் மேலே எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு கப்படோக்கியா டு திருப்பி இஸ்தான்புல் போகிறதுக்கு. ஸோ அதனால் ஹாட் ஏர் பலூன் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது தான். ஸோ ஒவ்வொரு இதாக போயிட்டு ஆல்ரெடி நம்ம பலூனில் பறந்தப்பவே எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் அதை போய் பார்க்கணும். ரெண்டல் காரும் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ எங்கள் இஷ்டப்படி நாங்கள் அந்த ரெண்டல் காரில் எங்கேனாலும் சுற்றிட்டு இருந்தோம். ஆமாம் பாருங்கள், இந்த வியூ நிறைய பேர் இருக்காங்க, ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி காய்ஸ், பாய். நீங்கள் கேப்படோஷியா போனால் ஸோ இது வந்து சன்செட்டு இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான்.